வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம டே 3ல் இருக்கோம், 3வது நாள். இன்றைக்கி வந்து நம்ம அதாவது க்ரூஸ்லேருந்து கீழே இறங்கி துபாயிலேருந்து கிளம்பி 2வது நாள் வந்து அபுதாபியில் இருந்தோம். அபுதாபியில் வந்து நைட்டு அந்த கிராண்ட் மாஸ்க் வந்து சுற்றி பார்த்தோம். இப்போ வந்து 3வது நாள் காலையில் எங்களுக்கு 9 மணிக்கெல்லாம் ரெடியாக சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து வெளியே சுற்றுறதுக்காக எக்ஸ்கர்ஷன் புக் பண்ணியிருந்தோம். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டாவில் ஏற்பாடு பண்ணியிருக்க ஒரு பஸ்ஸு. நாங்கள் அபுதாபியில் வந்து இப்போ இன்றைக்கி ஃபுல் டே வந்து சுற்றி பார்க்க போகிறோம். சிட்டி டூரு, அப்புறம் வந்து இங்கே என்னென்னலாம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நமக்கு வந்து நைட்டு 8 மணிக்கு க்ரூஸ் ஷிப், 9 மணிக்கு க்ரூஸ் ஷிப் எடுக்கிறாங்க. அந்த 9 மணிக்குள்ளே நம்ம வந்து உள்ளே வந்துடுவோம், டெர்மினலுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ டெர்மினல்லேருந்து க்ரூஸ் டெர்மினல்லேருந்து இறங்கி வெளியே வந்தோடனே கிட்டத்தட்ட 8-10 பஸ்ஸுக்கிட்ட நின்றுட்டு இருந்தது. இந்த 10 பஸ்ஸுமே இந்த க்ரூஸ் ஷிப்லேருந்து இறங்கி வரக்கூடிய பேசஞ்சரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிகிட்டு இந்த சிட்டி எந்த ஷிப் வந்து எந்த போர்ட்டில் நிற்கிறோ, ஷிப்பு எந்த போர்ட்டில் நிற்கிறோ அந்த போர்ட்டில் வந்து நமக்காக இந்த க்ரூஸ் ஷிப்புக்கு சொந்தமான பஸ் வந்து லைனாக நிற்கும். எதுக்குன்னா நம்ம கூட்டிகிட்டு வெளியே சிட்டி டூர் சுற்றி காட்டுறதுக்காக. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து அபுதாபியில் இப்போ 3வது நாள் இன்றைக்கி க்ரூஸ் ஷிப் ட்ராவலிங்கில் மொத்தம் 7 நாள் பயணம். இது 3வது நாள் வந்து இன்றைக்கி அபுதாபி சுற்றுறதுக்காக இப்போ பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம். அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அபுதாபி இன்றைக்கி சுற்றி காட்ட போகிறோம். அடுத்து வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டெர்மினல்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து நம்ம வந்த க்ரூஸ் ஷிப்பு கோஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸு டெர்மினல். இப்போ வந்து அபுதாபி டெர்மினல்லேருந்து சிட்டி டூர் பார்க்கறதுக்காக கிளம்பியிருக்கோம். அபுதாபி டெர்மினலும் வந்து ரொம்ப நல்ல பெருசாக சூப்பராக கட்டியிருக்காங்க. நம்மளுடைய டூர் கைடு தான். Schönen guten Morgen, meine Damen und Herren, und herzlich willkommen in Vereinigte Arabische Emirate, Dubai Emirat. டூர் கைடு இவர் தான் நம்மளுக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவார். Foot stop bitte. We have here a foot stop, 5 minutes for the Yingling Palace Square. முதல் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த இடம் பேர் தெரியல, பட் நம்ம இறங்கி போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது அபுதாபியில் ஒரு மெயினான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அது எந்த ஸ்பாட்டுன்னா இந்த நாட்டுடைய கலாச்சாரம் அப்படின்னா இந்த குடுவையை வச்சு சிகரெட் பிடிக்கிறது, இந்த குடியை வச்சு தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இது ஒரு தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. பின்னாடி பேக் சைடில் இருக்குது. இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப். நம்ம தான் இந்த வந்த பஸ்ஸு இதுதான். நம்ம கோஸ்டா க்ரூஸ்லேருந்து கூப்பிட்டு வந்த பஸ்ஸு இதுதான். நம்மளுடைய சுற்றி வெறும் பில்டிங்காக தான் இருக்குது. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எகிப்த் நாட்டை சேர்ந்தவர். எல்லா மொழியும் பேசுகிறாரு. ஸ்பானிஷு, ஜெர்மனு, ஈஜிப்து, அரபிக்கு, இங்கிலீஷு. ஏன்னா டூரிஸ்ட் கைடுனா வந்து கண்டிப்பாக எல்லா மொழியும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் டூரிஸ்டாக கைடாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயங்கரமாக இருக்குது.
வந்து எங்கே வந்திருக்கோன்னா அபுதாபி ஹெரிட்டேஜ் சென்டர். ஹெரிட்டேஜ் சென்டர்னால் அந்த காலத்தில் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு இடம். இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க பாருங்க. ட்ரெடிஷன் மார்க்கெட், உமன் ஹேண்டிகிராஃப்ட், மாஸ்க்கு, டெசர்ட் என்வால்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு, பாலைவனத்தில் என்வால்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு, ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸிபிஷன், கோஸ்ட் பீப்புள் ஹவுஸ், எக்ஸிபிஷன் சேல் ப்ராடக்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட் மார்க்கெட், மியூசியம், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் என்வால்மெண்ட்டு, இந்த மாதிரி என்னென்ன ஏரியா அந்த சைடில் இருக்குது. இந்த ஹெரிட்டேஜ் சென்டரில் வந்து அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதாவது இந்த அரபிக் மக்கள் வந்து இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக கூரை வீடு போட்டு இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ஆயிலெலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டாங்க. இங்கே வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட் கைவினை பொருட்கள் இதெல்லாம் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு குதிரையை பார்த்துட்டோம். ஒரு குதிரை, கேமல் இதெல்லாம் வளர்க்குறாங்க. குதிரை, ஒட்டகம் இதெல்லாம் வளர்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்கலாமா என்னன்னு தெரியல. இது பாலைவனம் மண், கீழே மணல், குதிரை அமைதியாக நின்றுட்டுருக்கு. எப்போ ஆக்ரோஷம் ஆகும்னு தெரியல. இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க முன்னாடி. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் வெறும் குதிரையும் ஒட்டகத்தையும் வச்சு இந்த மாதிரி கல்லுங்கள்லாம் எடுத்து வந்து வச்சு இந்த மாதிரி ஓலை பின்னி போட்டு சும்மா அந்த மாதிரி இந்த டென்ட்டு மாதிரி கட்டி வாழ்ந்துருக்காங்க மக்கள். அந்த எண்ணெய் ஒரு வளம் இல்லை அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை. கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு பிரமாதமான அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது கேமல் எழுந்திரிச்சிச்சு. பல்லு இவ்வளோ பெருசு இருக்குங்க, இவ்வளோ பெருசு இருக்குது பல்லு. ஒரு கடி கடிச்சிச்சுன்னா தாங்க மாட்டோம். பல்லு ஒன்று ஒரு கை பெருசு இருக்கு. அமைதியாக உட்காந்துருச்சு பாலைவனத்தில். நம்ம ஊரில் வந்து ஆட்டுக்கொட்டகைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆட்டுக்கொட்டகை ஃபுல்லாக கம்பளியில் வந்து இந்த மாதிரி கட்டையை வச்சு போட்டாங்க. ஆடுங்களை வந்து வெயிலில் காயாமல் வளர்க்குறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. செம நாத்தம். அப்புறம் இன்னொன்று வளர்க்குறாங்க, மான், குட்டி குட்டி மான். அதுக்கு வெயில் ஹீட்டு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேன் போட்டு விட்ருக்காங்க பாருங்கள். எப்படி மான்கெல்லாம் இங்கே ஒரு கழுதையை பாருங்கள், அட்டகாசம் பண்ணுது இந்த கழுதை. சுற்றி வருது, என்னன்னு தெரியலையே. தான் வாழை தானே பிடிக்கிறதுக்காக சுற்றி வருது.
இப்போ எங்கே வந்திருக்கோன்னா இந்த கடல் சைடு, அதாவது தண்ணி கிறிஸ்டல் கிளியராக வாட்டர் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து இவங்கெல்லாம் எப்படி போட்டிங் பண்ணாங்க, எப்படி இவங்க ஃபிஷ்ஷிங் பண்ணி இவங்க வாழ்க்கையை ஓட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான இவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்டார்டிங் காலகட்டத்தில், ஆரம்ப காலத்தில் எந்த போட்டில் போய் இவங்க வந்து மீன் பிடிச்சாங்க அப்படிங்கிறது அவங்க இந்த போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாய்மர படகு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை இந்த படகுல. கீழே வந்து இந்த மீன்களை போட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, அவ்வளோதான். பாருங்க, ஃபுல்லாக இப்போ லேட்டஸ்ட் ஸ்பீட் போட் வந்து ஓடிட்டுருக்கு. இது ஃபுல்லாக அபுதாபி சிட்டியோடைய அழகு. பாருங்கள், இது ஃபுல்லாக பில்டிங் தான், இது ஃபுல்லாக அபுதாபி சிட்டி தான். நம்ம கப்பல் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது, போட் வந்து க்ரூஸ் டெர்மினல் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது. நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி இந்த சிட்டி ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இந்த அந்த பேலஸ், அபுதாபி பேலஸ் பார்த்துட்டு அப்புறம் ஹெரிட்டேஜ் சென்டருக்கு வந்து வந்திருக்கோம். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இல்லை, இவங்களோட அபுதாபி ஹெரிட்டேஜ். பாருங்கள் இவங்க கப்பல் எப்படி இருக்கு, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்காங்க.